வெல்கம் டு வெல்த் கிரியேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தான் நம்ம இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான கீ லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மண்டே கொடுத்த லெவல்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மண்டேக்கு கொடுத்த லெவல்ஸ். மண்டே மென்ஷன் பண்ணியிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் 17300 கால் ஆப்ஷன் இந்த லைனுக்கு மேலே போகாது நிஃப்டி. இந்த லெவல் கிட்ட இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுனால் நம்ம இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்டப் பண்ணலாம்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் நிஃப்டி காலையில் கேப் அப்பில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் இந்த லெவல் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த பிவோட் லெவல் கிட்ட இருந்து சஸ்டெயின் ஆகிட்டு இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது வேணா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லாங் பொசிஷன்ஸ் பில்டப் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இந்த லெவலுக்கு மேலே போகாது. அண்ட் பிவோட்க்கு கீழே போகிறதும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மாதிரி ஃப்ளாட் மூவ் தான் கொடுத்துச்சு நிஃப்டி. பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்தோம்னா இதுவும் வந்து மண்டே ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து இந்த 40,500 கால் செல்லர்ஸ் ஏரியா இது வரைக்குமே ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே போகல. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இங்கே வந்துருந்துச்சுன்னா நம்ம லாங் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கலாம், இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துருந்துச்சுன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கேருந்து பெருசாக ரிவர்சல் கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல இருந்து சின்னதாக ரிவர்சல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் போயிட்டு இங்கே கொஞ்சம் ஃபாலோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 100 பாயிண்ட்ஸு இதை வேணால் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இது வந்து மண்டே கொடுத்த லெவல்ஸ். அண்ட் இப்போ இன்னைக்கான லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுதான் 17,400 அந்த பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி. ஸோ அதையே நான் வந்து ஒரு மிட் பாயிண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ 17,400 கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா லாஸஸ் அக்கர் ஆகுன்றதை கன்சிடர் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து நான் பில்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த ஷார்ட் ரேஞ்ச் வந்து டவுன் சைடில் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி போச்சுனால் வைட் ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ குளோபல் மார்க்கெட்ஸில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 0.6% எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது டிக்ளைன் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நேற்று வந்து அமெரிக்காவில் ஜாப்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஜாப்ஸ் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வீக்காக வந்திருக்கு. எஸ்டிமேஷன் 10.4 வந்தது வந்து 9.9 தான். ஸோ ஜாப் ஓப்பனிங் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கு. அண்ட் பிஎம்ஐ டேட்டாவும் வந்து வீக்காக தான் வந்துருந்துச்சு யூஎஸில் மண்டே. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா குளோபல் ஈவெண்ட்ஸ் பார்த்தாலும் எல்லாமே வந்து வீக்காக தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சரிங் வேற ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ண போகிறாங்களாம். 1.5 பில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ அது குறைக்க போகிறதுனால க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து மண்டே டியூஸ்டேல ரொம்ப பெருசாக ஸ்பைக் ஆச்சு. ஸோ க்ரூட் ஆயில் எப்பப்போலாம் பெருசாக மேலே ஸ்பைக் ஆகுதோ அப்பப்போலாம் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் மேலே போனதும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருச்சு. யூஎஸில் வந்து வீக் டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ நிஃப்டி வந்து கொஞ்சம் ரன் அப் கொடுத்துருச்சு. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ஃபால் ஆச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 10 டேஸ் முன்னாடி. ஸோ அங்கேருந்து இப்போ நல்லா கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ ப்ராபப்ளி நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண பார்க்கலாம், செல் ஆன் ரைஸ் மாதிரி. ஸோ இப்போ நிஃப்டினுடைய கரண்ட் இன்னைக்கு ட்ரேடிங்கான லெவல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து 40,800 கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதையே நான் வந்து ஒரு பிவோட் லெவலாக எடுத்துக்கிறேன். அங்கேருந்து 40,800 கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் அவங்களுக்கு எதுக்கு மேலே போச்சுன்னா லாஸஸ் அக்கர் ஆகுன்றதை பேஸ் பண்ணி இந்த ஷார்ட் ரேஞ்ச் வந்து பில்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போச்சுனால் அவங்களுக்கு லாஸஸ் அக்கர் ஆகும். 40,800 கால் செல்லர்ஸ்க்கு, இந்த லைனுக்கு கீழே போச்சுன்னா புட் செல்லர்ஸ்க்கு லாஸஸ் அக்கர் ஆகும். ப்ராபப்ளி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. இப்போ ஓப்பன் இருக்கக்கூடிய ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே வந்து ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1%, 0.6%, 0.1%. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 60 பாயிண்ட்ஸ் டிக்ளைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம மார்க்கெட் வந்து டியூஸ்டே லீவு, பட் டியூஸ்டேவும் வந்து எஸ்ஜிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எஸ்ஜிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டியூஸ்டே 100 பாயிண்ட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆச்சு. இப்போ அந்த 100 பாயிண்ட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் வச்ச பாயிண்ட்ல இருந்து தான்
60 பாயிண்ட்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட ஃபியூச்சர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் டு 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது கரண்ட் நிஃப்டினுடைய ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை பார்க்கும்போது ப்ராபப்ளி ஒரு மைனர் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ். ஆர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். ஃப்ளாட் ஓப்பனிங் டு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அங்கிருந்து நமக்கு ஃபர்தராக ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போனா நம்ம ஷார்ட் ரேஞ்சை ஹிட் பண்ணிட்டு கீழே வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். நான் எஸ்எக்ஸ் நிஃப்டி சார்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அங்கே தான் வந்து ரிவர்சல் அட்டைன் ஆயிருக்கு. அங்கே இருந்தால் இப்போ ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணி கீழே வர மாதிரி இருக்கு. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு 17,414 ஆர் 415 400 வச்சுக்கலாம். 17,400க்கு கீழே வந்துருச்சுனால் நாம ஃபர்தராக ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And that's it for this video, guys. Thank you and make sure to subscribe to this channel. ஆல்சோ நாங்கள் டெலகிராம் கம்யூனிட்டி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதில் நாங்கள் நிறையா ட்ரேடிங் செட்டப்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அண்டு ஆப்ஷன் ரிலேட்டட் நிறையா லைவ் ட்ரேடிங் செட்டப்ஸ் தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.